சென்னையில் இன்று தொடங்குகிறது ஃபார்முலா 4 கார் பந்தயம். சீறி பாயும் கார்களை காண ரசிகர்கள் ஆர்வம். ஃபார்முலா 4 கார் பந்தய இறுதிக்கட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி. போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் சென்னை காமராஜர் சாலையில் இன்று மதியம் முதல் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பகுதிகளில் கூடுதல் காவலர்களை பணியில் ஈடுபடுத்த போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். சென்னை எழும்பூர், நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையேயான ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்காவில் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு உற்பத்தி விலைக்கே கட்டுமான பொருட்கள் பெற்றுத்தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி பேச்சு. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. வார விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1105 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கம். சென்னை கேளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெசன்ட் நகருக்கு வருகிற 8ஆம் தேதி வரை தினமும் 100 சிறப்பு பேருந்துகள். பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவை ஒட்டி மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக அரக்கோணம், திருத்தணி செல்லும் மின்சார ரயில்கள் திருவள்ளூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 100 MBBS இடங்கள் ரத்து. நில பிரச்சினை காரணமாக திரும்பப் பெறப்படுவதாக தேசிய மருத்துவ ஆணையம் அறிவிப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதி. ஆவணி மாத பிரதோஷம் பௌர்ணமியை ஒட்டி வழிபாடு செய்ய வனத்துறை அறிவிப்பு. வேலூர் பொன்னை ஆற்றில் கொட்டும் மழையில் திறக்கப்பட்ட மேம்பாலம். விழாவிற்கு அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு தாமதமாக வந்ததால் மழையில் நனைந்தபடி மக்கள் அவதி.
புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கவில்லை, மாற்றாக தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. ஆற்காடு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மதுரையில் 10க்கும் மேற்பட்டோர் பணிபுரியும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பெண்களை பாதுகாக்க குழு அமைக்கவும். உள்ளக குழு அமைக்காத நிறுவனங்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் சங்கீதா ஆணை. ஜவ்வாதுமலை பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீர். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க வனத்துறை அறிவுறுத்தல். உச்சநீதிமன்றத்தின் 75 ஆண்டுகளை குறிக்கும் சிறப்பு முத்திரை மற்றும் நாணயம் பாரத் மண்டபத்தில் இன்று வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இடைவிடாது பெய்த கனமழை. பாதார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கின. ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் விண்வெளி நிலையம் சென்று சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ். கோளாறுகள் சரி செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆளின்றி செப்டம்பர் 6ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறது. நமீபியா நாட்டில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக அரசு எடுத்துள்ள பகீர் முடிவு. 83 யானைகள் உள்பட 723 வனவிலங்குகளை கொல்ல திட்டம். விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் 4வது பாடலான மட்ட என தொடங்கும் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.